நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பழனி 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் 4 பேரை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் அவர்களை திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அரசு தலைமை மருத்துவமனையில் பரிசோதனைக்கு பிறகாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாகவும் முருகதாஸ், வெள்ளதுரை, சேதுபதி, அன்வர்தீன் ஆகிய 4 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார். ராஜேந்திரன், இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தற்போது பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்மண்டல சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா, டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையில் கிட்டத்தட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், தலைமை காவலர்கள் விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். திண்டுக்கல் மட்டுமல்லாது கோவை, திருப்பூர், நெல்லை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த விசாரணை வளையமானது விரிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக அரசு துறை முன்னாள் அதிகாரிகள், தற்போது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இந்த வழக்கில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருந்த, அதான் நிலத்தை விற்றதாக சொல்லப்படும் முருகதாஸ், வாங்கியதாக சொல்லப்படும் சேதுபதி, வெள்ளத்துறை மற்றும் இவர்களுக்கு இடைத்தரகராக செயல்பட்ட அன்வர்தீன் என்ற வழக்கறிஞரும் தற்போது வழக்கிற்குள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் அனைவரையுமே நேற்று நள்ளிரவில் இருந்து காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார். குறிப்பாக விழுப்புரம் முருகதாஸ் நேற்று மாலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பழனியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் இரவு 7 மணிக்கு கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரே நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த கைது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 4 நபர்கள் மீதும் பிஎன்எஸ் பிரிவுகள் 318/4, 336/3, 340/2, 49 மற்றும் 61/2 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோசடி, கூட்டுச்சதி உள்ளிட்ட பிரிவுகள் தான் இந்த பிரிவுகளின் கீழ் வரும். தற்போது இவர்களிடம் விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது சிபிசிஐடி அலுவலகத்திலிருந்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட இருக்கின்றனர். அங்கு அவர்களுக்கு உடற்தகுதி சான்றிதழ் பெறப்பட்ட பின்பு அவர்கள் திண்டுக்கல் நீதிமன்றத்தில், அதாவது திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் CJ1 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். நீதிபதியும் ஆஜர்படுத்தி அவர் உடல்நலச் சான்றிதழ் மற்றும் வழக்கு தொடர்பான விவரங்களை சிபிசிஐடி போலீசார் எடுத்து வைத்தவுடன் அவர்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்களை விசாரணை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக சிபிசிஐடி போலீசார் மனு செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வழக்கில் முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபரான ஜஸ்டின் மணிகண்டன் இன்று 3வது நாளாக விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். சிபிசிஐடி போலீசாரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என அவர் உத்தரவாதம் அளித்த நிலையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. எனவே அந்த முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட ஜஸ்டின் மணிகண்டன் சார் பதிவாளர் கைது செய்யப்படவில்லை. அவர் முன்ஜாமீனில் இருப்பதாலே கைது நடவடிக்கை இல்லை. பிறர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என சொல்லப்படுகிறது. இந்த நிலத்துக்கு சாட்சி கையெழுத்திட்ட பழனியைச் சேர்ந்த லட்சுமணன் மற்றும் ஒட்டஞ்சித்திரத்தைச் சேர்ந்த ஜேபி அசோசியேட், அதாவது பத்திரத்தை தயாரித்து கொடுத்த ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலரும், நெல்லையைச் சேர்ந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் என சொல்லப்படும் 3 பேரும் இன்னும் பலர் தலைமறைவாக இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் கைது செய்வதற்கான பணிகளை சிபிசிஐடி போலீசார் துரிதப்படுத்தி இருக்கிறனர். தற்போது நீதிமன்றத்தில் இவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவர்களை எத்தனை நாட்கள் நீதிமன்ற காவலில் வைப்பது என்பது குறித்து நீதிபதி உத்தரவிடுவார். அதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்ற சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.